தமிழ்நாட்டில் வழக்கம் போல இன்னொரு 2 ஆணவ படுகொலை. இல்ல மீண்டும் இன்னொரு 2 ஆணவ படுகொலை. அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. பெருசா அதிர்ச்சிக்குள்ளாகிறது. ஐய்யயோ! அந்த காலத்தில நடந்துச்சுப்பா இந்த மாதிரி. ஒரு 50 வருஷத்துக்கு, 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாரிலாம் நடந்துச்சுப்பா. இப்பல்லாம் அந்த மாரி நடக்கிறதில்ல. இன்னுமா இந்த மாதிரியான கேடு கெட்டவனுங்க இந்த ஊர்ல இருக்கானுங்க. ஆணவ கொலை பண்ற அளவுக்கு. அப்படின்னு நாமெல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாகிற அளவுக்கோ, அதிர்ந்து செய்திய கேட்குற அளவுக்கோ, பத ப பதட்டப்படுற அளவுக்கோ தமிழ்நாட்டில சூழல் இல்ல. இன்னொரு ஆணவ கொலை, வழக்கம் போல ஒரு கொலை அப்படிங்கிற மாதிரியான சூழல் தான் இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்படியான ஒரு ஒரு இரட்டை ஆணவ படுகொலை இன்னும் பிரேத பரிசோதனை முடிவுகள் தெரியல. ஆனா சமூகத்தில உள்ள முடிவுகள் தான் நமக்கு புரிஞ்சுக்க முடியுமே. ஒரு சின்ன கொட்டகைக்குள்ள தரையில நின்னுக்கிட்டே நிக்கிற அளவுக்கு உள்ள இடைவெளியிலேயே 2 பேரும் சேர்ந்தாப்புல ஒரு கயித்துல ஒரு ஒயர்ல தொங்கிற முடியுமா? செத்துற முடியுமான்னு தெரியல. பிரேத பரிசோதனை வரட்டும். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா சாத்தங்குடி கிராமத்துல பார்த்திபன், அதாவது மாரிமுத்தோட மகன் பார்த்திபன் 20 வயது இளைஞன். அவரும் அதே பகுதியை அதே கிராமத்தை சார்ந்த பிரியதர்ஷினி அப்படிங்கிற பல செய்திகள்ல 19 வயது அப்படின்னு வருது. சில இடங்கள்ல சிறுமி 17 வயது அப்படின்னு வருது. வயது வந்து உறுதியா சொல்ல முடியல. வயது விஷயத்துக்கு வருவோம் நம்ம. இப்படி இருவரும் வந்து அ நம்ம அரசாங்கத்து கணக்குப்படி தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. என்ன சொல்றது? எத்தன தடவ பேசுறது? எத்தன விஷயங்கள பேசுறது? ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இன்னும் சிறு சிறு கட்சிகள், அமைப்புகள் சேர்ந்து போராட்டத்தில குதிக்கிறாங்க. பெத்தவங்க பதறி போய் வீதியில இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க, கதறிக்கிட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க. நீதி வேணுங்கிறாங்க. யார்கிட்ட நம்ம நீதிய கேட்கறது? எங்கிருந்து அந்த நீதி கிடைக்கும்? எத்தன பேருக்கு அந்த நீதி கிடைச்சிருக்கு இதுவரைக்கும்? இன்னொரு பக்கம் ஓரளவுக்கு அரசியல் புரிதல் உள்ள தோழர்கள், இதுக்கு தான் நாங்க ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கேட்குறோம் அப்படின்ற குரல்கள் வெகுவா ஒலிக்குது. ஆணவ படுகொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு. நடக்கும்போதெல்லாம் இதுக்கு தான் நாங்க சட்டம் கேட்குறோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். போதிய சட்டம் இருக்கிற சட்டமே போதும்னு கொஞ்ச காலத்துக்கு திமுக சொல்லுச்சு. அதுக்கப்புறம் குழு அமைச்சாங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சிருக்கு. சாதியெல்லாம் முறியடிச்சிட்டாரு விஜய். சாதியெல்லாம் தோத்து போச்சு. தமிழ்நாடே ஏன் ஒட்டுமொத்த உலகமே மாறி போச்சு. தாவேகா ஆட்சி அமைச்சதுல அப்படின்னு ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கு. உற்று கவனிச்சிங்கன்னா எங்கேயுமே எங்கேயுமே எப்பவுமே எந்த ஆட்சியிலையுமே வந்து இந்த மாதிரியான சாதிய கலவரங்களுக்கோ, சாதி ஆணவ படுகொலைகளுக்கோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வீதியில் இறங்கி போராட்டுச்சு, ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு, காவல்துறையை எதிர்த்து கண்டித்து போராட்டம் பண்ணாங்க, தடியடி வாங்கினாங்க. பெரியாரிய இயக்கங்கள் போராட்டம் பண்ணுச்சு, மே 17 இயக்கம் போராட்டம் பண்ணுச்சு, கண்டித்து அறிக்கை விட்டாங்க அப்படின்னு செய்தி வரும். ஆனால் எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகம், நம்ம சமீபத்தில் சொல்கிறோம், பழைய திமுக காரண்டான தக் லைஃப்லாம் போட சொல்லலை. இந்த இயக்கமும் சாதி ஒழிப்புக்கு எதிராக தான் வந்துச்சு. ஆனால் ஆளுங்கட்சியாக, முதலாளித்துவ நிரம்பின கட்சியாக, முதலாளிகளை வளர்த்தெடுத்த கட்சியாக திமுக மாறின பிறகு திமுக ஒரு சாதிய ஆணவ படுகொலையை கண்டித்து வீதியில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கு. தலைப்புச் செய்தி பார்க்கவே முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய மறியலை, ஆர்ப்பாட்டத்தை, போராட்டத்தை, சாலை மறியலை அந்த தலைமையும் தலைவர்களோ இல்லது தன்னெழுச்சியாக கிளை செயலாளர்களோ மாவட்ட செயலாளர்களோ சாதிய கலவரங்களை எதிர்த்து சாதிய பயங்கரவாதத்தை எதிர்த்து இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகளை எதிர்த்து வீதியில் இறங்கி போராடினாங்க திமுகன்னு பார்க்க முடியாது. இதே போல சாதிய ஆணவ படுகொலைகளுக்கோ சாதிய கலவரங்களை எதிர்த்தோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீதியில் வந்துச்சு, போராட்டுச்சு. அவங்களோட கிளை, அமைப்பு, மாவட்டம், வட்டம், ஒன்றியம் வீதிக்கு வந்தாங்க. செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூட முடியாது. சரி, இவங்க எல்லாம் ஆளுகிற அந்த மாதிரியான கட்சிகள்
எதிர்க்கட்சியாக இருந்தப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வராததுக்கு முன்னாடி 2 ஆண்டுகளாக அரசியல் செஞ்சப்போ அப்படி ஏதாவது அவங்க பண்ணாங்களா? வாய்ப்பே கிடையாது. பஞ்ச் டயலாக் மட்டும்தான் பேசினாங்க. சரி, அவங்க புதுசு, அனுபவம் இல்லை, கட்டமைப்பு உருவாக்கவே நேரம் எடுத்திருக்கோம். 15 ஆண்டுகளாக நாங்கள் தூய தமிழ் தேசியம், ஜாதி பார்த்து மூத்திர டெஸ்ட் எடுத்து தமிழர்களை கண்டுபிடிக்கிற நாங்கள் இதே தலித் சமுதாயத்துக்குள்ள, ஆதி திராவிடர்களுக்குள்ள அதே மூத்திர டெஸ்ட் எடுத்து கூட அவங்க தமிழர்கள்னு தெரிஞ்சு கூட ஆணவ படுகொலை நடந்தா கூட அதுக்கு ஏதாவது நாம் தமிழர் கட்சியோ சீமானோ வீதிக்கு இறங்கி போராட்டம் பண்ணிருக்கு. ஸ்தம்பிக்க வைத்தது நாம் தமிழர் கட்சி. சீமான் தலைமை ஏற்றார். சாதி கலவரங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டது தமிழ்நாடு சீமான் தலைமையில். சாதி ஆணவ படுகொலைகளை கண்டித்தார் சீமான், வீதிக்கு இறங்கினார் சீமான் அப்படின்னு ஒரு துண்டு செய்தி கூட நம்மளால் கடந்த 15 ஆண்டுகளில் இவர்கள் செய்ததாக நாம் கேட்டிருக்கவே முடியாது. சரி, அப்படியே இந்த பக்கம் 15 வருஷம்தான் முடியல. ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி செய்யலை, புதுசாக வந்த கட்சி செய்யலை. 15 ஆண்டுகளாக கட்சி நாங்கள் நேர்மையான தமிழ் பிள்ளைகள், மூத்திர டெஸ்ட் எடுக்கிற பிள்ளைகள்னு சொன்னவனும் செய்யலை. 37 வருஷம் பழமை வாய்ந்த கட்சியாவது செஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம ஒரு வரலாறு எடுத்தோம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி, இன்னைக்கு எதிர்கால தலைவர் சௌமியா, பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அவங்கள மாதிரி சட்டமன்றத்தில் என்ன அழகாக பேசுகிறாங்க ஐயா, என்ன அருமையாக பேசுகிறாங்க, சூப்பராக பேசுகிறாங்க இல்லை, அன்புமணியோட சிறப்பாக பேசுகிறாங்க இல்லை. இப்படின்லாம் பேசுகிற வாய்கள் என்னைக்காவது அன்புமணியை விட சிறப்பாக பேசின சௌமியா சாதி கலவரங்களுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காங்களா? சிறப்பாக பேசியிருக்காங்களா? பேசியிருக்காங்களா? இதே ஏதோ இன்னைக்கு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. ஒரு கருத்து, ஒரு ட்வீட்டு, நீங்கள் போய் அன்புமணி ராமதாஸ், சரி அன்புமணி ட்விட்டர் பக்கத்துலேயோ சௌமியா ட்விட்டர் பக்கத்துலேயோ போய் பாருங்கள். அதை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிக்கை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கூட அவங்க அதை பார்க்கல. ஒரு படுகொலை நடந்திருக்கு, சிறு வயசு பிள்ளைகள், சமூகம் எப்படி போகுது, அதுவும் மயிலாடுதுறை, அதுவும் பார்த்திபன் தலித் சமுதாயத்தை சேர்ந்த நபர், பிரியதர்ஷினி வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த பெண், இளம்பெண் அல்லது சிறுமி. இப்படி இருந்தும் என்னைக்காச்சு இந்த மாதிரி செய்யக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, பெற்றவர்கள் பிள்ளைகளை எப்படி அணுகணும், ஒரு பார்வையில் நீங்கள் அந்த பெண்ணை, அந்த சிறுமியை சிறு வயது பெண்ணாகவே எடுத்துக்கிட்டாலும் கூட எப்படி அணுகியிருக்கணும்? நிச்சயமாக இது படுகொலையாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு பின்புலமாக கட்சியை சார்ந்த நபர்களோ சாதி சங்கத்தை சார்ந்த நபர்களோ இல்லாமல், அவர்கள் துணிச்சல் கொடுக்காம, தைரியம் கொடுக்காம, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போது வழி நடத்தக்கூடிய இடத்துல யார் இருக்கா? என்ன பண்ணியிருக்கணும்? பசங்க டீனேஜில், இந்த வயசில், சின்ன வயசில், அது இயல்பு தான், அது மரபணு மாற்றம்தான், அது இயற்கை தான், காதல் வரத்தான் செய்யும், ஆணும் பெண்ணும் பழகத்தான் செய்வாங்க. இதையெல்லாம் பெற்றவர்கள் ஒரு சின்னதாக ஒரு பிடி கொடுத்துக்கிட்டு கண்காணிப்பில் இருந்துக்கிட்டு அவங்கள வழி நடத்துகிற இடத்துல தான் இருக்கணும். அவங்களுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்கிற இடத்துல தான் இருக்கணும். நாம் பெத்த பிள்ளைகள், நம்ம பிள்ளை, நாம் பாராட்டி சீராட்டி சோறு ஊட்டி தாளாட்டி வளர்த்தெடுத்த பிள்ளைகள், நாமளே ஏதாவது தப்பு செய்யலாமா? நாமளே அந்த குழந்தைங்களுக்கு எதிர்காலமே அவங்களுக்கு ஆரம்பிக்கலை. 20 வயதுக்குள்ளே அவங்க என்னத்தை வாழ்ந்துட்டாங்க? சின்ன பசங்க, கொஞ்ச காலம் வாழட்டும், சரியோ தப்போ என்னமோ நடக்கட்டும், விட்டு பிடிப்போம் அப்படின்ல ஒரு தலைவனோ வழிகாட்டுறவனோ யோசனை சொல்கிறவனோ எந்த தண்ட கருமமோ சொல்லியிருக்கணும். 20 வயசில் படுகொலை பண்ணி என்ன சாதனை பண்ணி கிழிக்க போகிறீங்க? இப்போ அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்களே, பிரியதர்ஷினோட அப்பா அம்மா, இப்போ அவங்களுக்கு என்ன மனநிலை இருக்கும்? ஒரு வேளை இப்படியான படுகொலையாக அது நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சாதிச்சிட்டாங்க? 2 சின்ன பசங்களை அடித்து சாகடித்து என்ன சாதிச்சிருப்பாங்க? என்ன 4 வீணா போன தண்ட கருமங்க பேசியிருப்பான். செஞ்சுட்டான்ல, ஜாதிக்கு ஒன்றுனா இவனை மாதிரி நிற்கணும்ல அப்படின்னு பேசியிருப்பான். வேற ஒரு மயிரும் இருந்திருக்காது. எவனோ ஒரு 4 காவாலி பசங்க புறம்போக்குங்களுக்கு அவன் பேசுறதுக்காக தன்னோட சொந்த குழந்தைய இப்படி படுகொலை செஞ்சு என்ன சாதிக்க போறீங்க? நீங்க என்ன நிகழ்ந்திருக்குங்க? வாழ்க்கையே ஆரம்பிக்காத
2 பேரோட வாழ்க்கையை முடிச்சு வச்சுருக்கீங்க. இப்படி சௌமியா கிட்டேருந்தும் எந்த அறிக்கையும் வராது, அன்புமணி கிட்டேருந்தும் எந்த அறிக்கையும் வராது. சமூகத்தில் இது சாதாரணம், இயற்கை. ஏன்னா சௌமியா மேடம் சொல்லிட்டாங்க, அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நான் காதலை ஆதரிக்க மாட்டேன். ஆனால் அவங்க காலேஜ் படிக்கும்போதே கல்யாணம் பண்ணிப்பாங்க. அன்புமணி சார் சொல்லுவார், காதல் நாடக காதல்னு சொல்வார். ஆனால் அவரும் காலேஜ் படிக்கும்போதே கல்யாணம் பண்ணிடுவார். இதே இந்த இப்போ பார்த்திபனும் பிரியதர்ஷினியும் இருக்கிற வயசுலேயே திருமணம் பண்ணிக்கிட்டவங்க தான் அன்புமணியும் சௌமியாவும். அவங்களுக்கு எப்படி காதல்லாம் தெரியும்? அவங்க தான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆச்சு. அவங்களுக்கெல்லாம் வந்து காதல்னால் பிடிக்காது. 16 வயசு 17 வயசு 20 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவங்களுக்கு காதல் எப்படி பிடிக்கும்? அவங்க அப்பா ராமதாஸ் அதை விட மைனர் 16 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டவர். அது பத்தாதுன்னு நிறைய கல்யாணம் பண்ணிக்கிட்டவர். அப்படி இருக்கும்போது எப்படி? இப்படி நம்ம எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, இவர்களெல்லாம் வந்து இயற்கையான உணர்வை, மனித இயல்பு மட்டும் கிடையாது, இது உயிர்களுக்கான பொதுவான இயல்பை, இயற்கை உணர்வை எப்போதும் அங்கீகரிக்காத, அதை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய, அதில் மட்டுமே உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய, என்ன சொல்கிறது, இப்படி திமுக வந்து இந்த பிரச்சனைகளுக்கு பேசாது, அதிமுக பேசாது, நாம் தமிழர் கட்சி சீமான் பேச மாட்டாப்புல, அன்புமணியும் பேச மாட்டாப்புல. நல்லா குறித்து வச்சுங்க, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சதுனால உலகமே மாறிடுச்சுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நம்ம சொல்கிறோம், தாவேகாவும் பேசாது. இன்றைக்கி ஆளுங்கட்சி அரசு அதனால் அவங்க பேச மாட்டாங்கன்னு இல்லை, ஆட்சியை இழந்தாலும் இது போன்ற விஷயங்களுக்கு அவங்க குரல் கொடுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு வாக்கு தான் முக்கியம். பாதிக்கிறாங்களா பாதிக்கலையா, யார் பக்கம் தப்பு யார் பக்கம் சரி, இதை எப்படி இந்த சமூகத்தை அணுகணும், ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி கூட்டணி ஆட்சி இல்லை கூட்டணி ஒரு 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 அழுத்தம், ஏதாவது ஒரு காரணங்களால் இல்லை தங்களை ஒரு அடையாளப்படுத்திக்கணுங்கிறதுனால ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் கூட கொண்டு வரலாம், கொண்டு வரணும், அதை நாம் வரவேற்கிறோம். ஆனால் ஆணவ படுகொலையை எதிர்த்து தனிச்சட்டமே கொண்டு வந்தாலும் தாவேகா நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தை இழந்த பிறகு இதே போன்ற ஒரு நிலைப்பாட்டில் இப்படி பாதிக்கப்பட்ட ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக, சாதி கலவரங்களுக்கு எதிராக போய் நிற்பாங்களான்னா நிற்க மாட்டாங்க. அதுதான் நமக்கு வரலாறு சொல்லுது. என்றைக்கும் கூட நிற்கிறது வந்து மக்களிடத்திலிருந்து மக்களுக்காக எழுந்து வந்த இயக்கமும், மக்கள் கூடவே இன்ன வரைக்கும் இருக்கிற இயக்கங்கள் மட்டும்தான், கட்சிகள் மட்டும்தான் அது போல நிற்க முடியும். அதில் ஒரு இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள். இன்னும் சொல்லப்போனால் ஒரே ஒரு இயக்கம் அப்படின்னு இல்லை, மிக முக்கியமான இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கும் இந்த பிரச்சனைக்கும் நியாயம் வேணும், நீதி வேணும், குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் வீதியில் இறங்கி போராட்டம், ஆர்ப்பாட்டம், கைது, வழக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதில் வயசுன்னு நம்ம முன்னாடி சொன்னோம்ல, எந்த வயசுன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல. நம்ம சொன்ன உடனே ஒருவேளை நிறைய பேருக்கு வந்து அது ஒருவேளை உறுத்துனா நீங்களும் சாதி வெறியர்கள் தான். சின்ன பொண்ணாக இருக்குது, அப்புறம் எப்படி காதல்னு சொல்வீங்க? டீனேஜ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து அப்படி ஒரு வயசுக்குள்ளே நீங்கள் சுருக்க முடியாது. அந்த காதலிக்கிற பசங்களை, குழந்தைகளை, பெண்களை வந்து ஒரு அழுத்தத்துக்குள்ளே தள்ளுறது யார்? அதுலேயும் ஒரு இந்த ராமதாஸ் ஆதரவாளர்னு ஒரு கருமம் பிடிச்சவன் ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் வந்து பதிவு போட்டிருக்கான். 16 வயசு பொண்ணை படிக்க விடாமல் காதலிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்கான், இதில் புரட்சி போடலங்கான்னு வேற இவனுங்க வந்துடுவானுங்க, உடனே ஆணவ படுகொலைன்னு வேற இவனுங்க பேச ஆரம்பிச்சிருவானுங்க. முதல்ல படிக்க விடாமல் அந்த பொண்ணை காதலிச்சதுக்கு அந்த பையனோட குடும்பத்தை தான் கைது பண்ணி உள்ளே போடணும். அந்த பெண் வீட்டு மக்கள் வந்து கோவம் வந்து ஆத்திரம் வந்து அடித்து சில இதெல்லாம் உடைச்சிருக்காங்க. அங்கே ஒரு பாமக கொடி இருக்குது. அந்த பாமக கொடியை மார்க் பண்ணி போட்டு, பாருங்க ராமதாஸ் தலைமையில் இல்லாமல் அன்புமணி கையில் போனதுனால இதுக்கெல்லாம் போய் எதிர்வினை ஆற்றாமல் இருக்காங்க அப்படின்னு அன்புமணி தலைமையை வந்து கடிஞ்சு பேசுகிறான். இந்த மனநிலை தான் வந்து மிக ஆபத்தானது. ராமதாஸ், அன்புமணி ரெண்டும் வெவ்வேறு இல்லை, அது நமக்கு தெரியும். அவன் ஏதோ கிறுக்கு பையன் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கான்.
அவங்க எல்லாமே அரசியலாக தான் அணுகுவாங்க. 2 பேரும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஆனால் இந்த வயதை வச்சு பாதிக்கப்பட்ட குடும்பத்தையே குற்றவாளி ஆக்குறது இல்லை. சரி, இவன் பார்வைக்கு சின்ன வயசு பொண்ணை காதலிச்சு டார்ச்சர் பண்ணிட்டான், டார்ச்சர் பண்ணுறான், என் பின்னாடி சுற்றுறான், டார்ச்சர் பண்ணுறான், என் விருப்பத்துக்கு மாறா என்னை தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னு அந்த இறந்து போன பெண் என்னைக்காவது முன்னாடி பேசியிருக்கா, சொல்லியிருக்கா? இவனுங்களோட ஜாதி வெறி புத்தி என்ன பண்ணுது அப்படின்னா, எப்போவுமே பாதிக்கப்பட்டவர்களை, எளியவர்களை ரொம்ப சாதாரணமாக ஏளனமாக நீ தான் காரணம் அப்படின்ட்டு இந்த உன்னை நாசமாக்கிட்டான், அதனால் நீ அவனையே நீயே கட்டிக்க அப்படிங்கிறது தான். என்ன ஒன்று அவ்வளோதானே அப்படிங்கிறது தான். உனக்கு என்ன பெருசா, இதுதான்டா நீதி. அவனுங்க ஒரு நாட்டாம மோட்லேயே இருப்பானுங்க, இந்த கிறுக்கு கமநாட்டி மாதிரி. அப்படி இதுதான் எப்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்தையே குறை சொல்கிறது அப்படிங்கிறதுல பிஹெச்டி முடித்த கம்மநாட்டிங்க இந்த கம்மநாட்டிங்க. இதுக்கு தீர்வு நாமளும் என்ன சொல்கிறது, வழக்கம் போல் ஆணவ படுகொலை இரட்டை படுகொலையாக நடந்திருக்கு. வழக்கம் போல் நாமளும் கோரிக்கை வைக்கிறோம், ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றுங்க அப்படின்னு. வழக்கம் போல் வழக்கு பதிஞ்சிருக்கு அரசு, காவல்துறை வழக்கம் போல் கைது பண்ணியிருக்கு. வழக்கம் போல் எப்படி நீதி கிடைக்குதுன்னு நாமளும் பார்ப்போம். ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கிடைக்குதான்னு பார்ப்போம். இது சட்டங்களை தாண்டி, ஆட்சி மாற்றத்தை தாண்டி, விஜய் வந்ததுனால உலகமே மாறிடுச்சின்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு செய்தி. இதையெல்லாம் தாண்டி சாதிங்கிறது அப்படி ஒரு ஆட்சி மாற்றத்தால் அழிஞ்சு போகிறதோ ஒளிஞ்சு போகிறதோ கிடையாது. மக்கள் உளவியலாக மனம் மாற்றம் ஏற்படுத்தப்படுவதால் நிகழ வேண்டிய ஒன்று. எந்த ஆட்சி மாற்றத்தாலும் நிகழ்ந்துடாது. எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க, கொஞ்சம் சமூகத்தை புரிஞ்சு நடந்துங்க. நன்றி.